ஹலோ மக்களே, வெல்கம் டு அனதர் vlog. ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மம்மி பர்த்டேக்காக ஒரு ட்ரீட் வைக்க போகிறாங்க. மம்மி ட்ரீட் அவங்க வைப்பாங்க, எப்படியே நான் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மேலே உங்களுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குது எல்லாம் மேலே போய் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ராட் வித் அண்ட் தி vlogs. ஓகே கைஸ், மேலே வந்துட்டோம். ஸோ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பிக் பார்பிக்யூ. ஜஸ்ட் அப்படியே வரணும். எங்க 5 மெம்பர்ஸுக்கான சீட்டிங் உட்காந்தாச்சு. மம்மி, அத்தை, தம்பி எல்லாம் உட்காந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டிஷ் பார்த்தீங்கன்னா சம் கார்ன் நினைக்கிறேன். கார்ன், வாட் இஸ் திஸ்? எப்படி இருக்கு? அது என்ன டிஷ்? கார்னை ஃப்ரை பண்ணிருக்காங்க. கார்னை ஃப்ரை பண்ணி சரியா காரம் இல்லை. ப்ரான். ஹாய் ஹாய் தேவி. எல்லாம் கேமரா ஃபியர். இது பார்த்தீங்கன்னா வெஜ் கைஸ். ஏதோ வெஜ் கட்லெட் நினைக்கிறேன். ஓ, அது வெஜ்ஜு, இதான் மட்டன். நல்லா இருக்கு மக்களே. டேஸ்ட் எப்படி இருக்கு? குட். வெஜ்ல நல்லா தான் இருக்கு. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன். இப்படியா? ஸ்பைசிப்பா, எல்லாத்துலயும் நல்ல ஸ்பைசி. நான் சுத்தமா காரமே சாப்பிட மாட்டேன், ஆனா சரியான காரம், எல்லாத்துலயும் கண்ணுல தண்ணியே வருது. நல்லா சூடா நல்லா இருக்கு. இதுல ஸ்பைஸ் அவ்வளோ இல்லை, லிமிட்டா இருக்கு. வெஜ்ஜில் சரியான ஸ்பைஸ் இருந்தது. டிஷ்ஷஸ் காட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி. இது சிக்கன் விங்ஸு, ஹனி சிக்கன் மாதிரி. இது ஃபிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா மட்டன் கட்லெட்டு. இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான்னு, சிக்கன்னு, சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரான் சிக்கன் தந்தூரி மாதிரி. அந்த சைடு வெஜ் இருக்குது, பன்னீர் இருக்குது. இதில் மிச்சதெல்லாம் சிக்கன் வச்சுருக்காங்க. இது காலியாச்சுன்னா மேபி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, கோரஸோட செகண்ட் லைன் வந்தாச்சு. சரியான காரையா, செம்ம ஸ்பைஸாக இருக்குது. என்னடா ஏன்னா சிச்சுங்க? ஓ, பக்கத்தில் அவர் வீடியோ ஷையாக ஃபீல் பண்ணுறாரு கைஸ். ஸ்டார்டிங் அப்பயே காமிச்சிருப்பேன் மெயின் டிஷ்ஷஸ்லாம் என்னென்ன வச்சாங்கன்னு. இது செகண்ட். இது லைக் தந்தூரி மாதிரி போல. பார்பிக்யூ ஆக்சுவலாக. திஸ் இஸ் கால்ட் அஸ் பார்பிக்யூ. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பெரிய ஃபுட் பிளாகர்லாம் இல்லை. உப்பு செம்ம உப்பா இருக்குது. மாக்டெயில் வந்துருச்சு மக்களே. மாக்டெயில் ஆகியா? ஓகே, இப்போ வரைக்கும் சாப்பிட்டதில் கார்ன் வச்சாங்க. ஃபஸ்ட்டு கார்ன் நல்லா இருந்தது. செகண்ட் ஃபிஷ்ஷு. ஓகே,
தேர்ட் வந்து வெஜ்ஜில் கட்லெட் வச்சாங்க. ஓகே, நல்லா தான் இருந்தது, அது நல்லா இருந்தது. மட்டன் கட்லெட் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது அப்படி கேட்டிருக்கோம் வரோம். அப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி சூப்பர் மக்களே. சிக்கன் தந்தூரி வாஸ் குட். பன்னீர் நல்லா இருந்துச்சு. பன்னீர் நான் சாப்பிடல, நம்ம வெஜ்ஜு நம்மளுக்கு செட் ஆகாது. அத்தை சாப்பிட்டாங்க, அத்தை மம்மி சாப்பிட்டாங்க வெஜ்ஜு. அப்புறம் மஷ்ரூம் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சா. ப்ரான் ஓகே, ஓவர் குக் ஆயிருக்கு. ஆனால் இதில் வச்சதெல்லாம் ஓவர் குக் ஆயிடுச்சான்னு தெரில. ஓகே தான். பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் ஃபுல்லாக காலி. நல்லா சிக்கன் தான் இதெல்லாம் ஃபுல்லாக. மாக்டைல் இந்த பபிள் கம் ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. என்ன ஃப்ளேவர்? பைனாப்பிள், எக்ஸாக்ட்லி பைனாப்பிள் ஃப்ளேவர். ஓகே, குடிக்கலாம். சாப்பிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கிறதுக்கு, ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு குடிக்கலாம். பஃபே போவோம்ல, எல்லாம் அப்படியே லைனாக காட்டின்னு வருவோம். ஃபுட்டு நல்லா இருக்கு. ஓகே, 10 out of 8 கொடுக்கலாம். ஸ்டார்டர்ஸ் தான் போயிருக்கோம். இந்த மெயின் கோர்ஸ் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் இந்த ரேபிட் டிஷ்ஷஸ் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு சாப்பிட்ட வரைக்கும் சிக்கன் தந்தூர் செம்மையாக இருந்துச்சு. மட்டன் கபாப் சூப்பராக இருந்துச்சு, அதான் பிடிச்சிச்சு. ப்ரான்ஸ் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது, பட் ஓவர் குக். போய் பார்க்கலாம். கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டர்ஸ்க்கே ஒருத்தங்க கவுண்ட் ஆங்க. இப்போ வந்து இது பார்பிக்யூல ப்ரான்ஸ். எனக்கு ஐ எம் நாட் அ பிக். இந்த 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 கேப்லாம் யாருக்கு? அங்கே வாயா வராங்க. இல்ல ப்ரோ, புரியல. நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். காரம் எப்பா பயமா இருக்கு சார். ப்ரோ, இவளுக்கு வீடியோவே எடுக்க தெரியாது. வீடியோ எடுக்கிறவனு திட்டுறாங்க. போலாமா? நான் க்ளீனாக இப்படி வச்சு எடுத்துருந்தேன் மக்களே. பிடிச்சி என்னை இப்படி வச்சுட்டா. நான் ஸ்டூடெண்ட் வீடியோ எடுத்துருந்தேன். வீடியோ எடுத்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இவ பிடிப்பாள். எப்படி எடுக்கலாம்? சரி மக்களே, ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சு பாருங்க. பிளேட் காலி. நான் பேக்கை ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ வந்து செகண்ட் பஃபேக்கு போகிறோம். பஃபேல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஏதோ ரேபிட் லைக் இந்த மாதிரி வந்து எக்ஸாட்டிக் மீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். லைக் அந்த மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ட்ரை பண்ணாத ஒரு மீட்ஸ் அது வந்து அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ரேபிட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் அடுத்தது தான் பஃபே எல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, என்னது ஸ்வீட் டெசர்ட்ஸ் இருக்குது. டெசர்ட்டில் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, பஃபே சிஸ்டம்லேருந்து ஏஞ்சாச்சு. சாரி, ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஏஞ்சாச்சு. இப்போ அடுத்த கோர்ஸுக்கு லைக் ராபிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் போல். ஸோ அது போகலாம். ஓகே, நான் டிஷ்ஷஸ்லாம் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ்? இது வந்து ப்ரான் தான். இது டிஃப்ரெண்ட் டைப்லாம் இல்லை. ஆமாம், இது ப்ரான்னு. ஆனால் இது வந்து பார்பிக்யூ இல்லாமல் நார்மல். இது இது டக்கா? டக்கு, இது டக்கு மக்களே. வாத்து பாக். இது வந்து இது அத்தை, இது என்னது? ஃபிஷ், ப்ரான். அது இது ராபிட். இது ராபிட் மக்களே. அவ்வளோதான், போதும். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வந்து இன்னொரு ஃப்ளேவரில் வந்து ப்ரான். அது ஃபிஷ், அதுதானா?
வச்சுட்டேன் இது வந்து இன்னொரு ஃப்ளேவர் ப்ரான்னு க்ரீன் கலர். அது அது ஒன்றே ஒன்று மட்டும் இது 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 நானும் ஒன்று மட்டும் வை. அவ்வளோதான் கைஸ். ஓகே, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு ஃப்ளேவரான ப்ரான் ஒன்று இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணலாம். உப்பு ஹெவியாக இருக்கு. உப்பு ஹெவியாக இருக்கு ப்ரான்ல. சில்லி ப்ரான் டூ மச் ஆஃப் சால்ட். அடுத்து வந்து அதை ஸ்டார்டிங் காமிச்சல ஒரு ப்ரான்னு தனியாக குக் பண்ணுது, அதுவுமே உப்பு ப்ரான் ஓகே. அடுத்து வந்து டக்கு ரைஸ், டக் மீட். எலும்பு சிக்கனை விட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. டக்கா அது ஓகே, வேற எதுவுமே ஓகே இல்லை. நம்மளுக்கு அந்த சைனீஸ் மாதிரி ஓகே ஓகே சென்னாவா ரைஸ் நமக்கு சும்மா அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக சாப்பிட்டேன். ஓகே போதும் போதும். நம்ம மெயின் கோர்ஸ் போவோம் வாங்க. ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீட்ஸ் வந்து இருக்குது, ரேபிட்டு அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போது நம்மளுக்கு மெயின் கோர்ஸ் இருக்குது, மெயின் கோர்ஸ்குள்ளே போகிறோம். அப்புறம் வந்து இதை முடிச்சுட்டு டெசர்ட், ஃபைனல்லி டெசர்ட்லோட இன்னையான டே வந்து மம்மி பர்த்டே ட்ரீட்டை வந்து இங்கே முடிகிறோம். ஸோ வாங்க டெசர்ட்ஸ்குள்ளே போயிடலாம். நம்ம மெயின் கோர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் ஐயோ சுடுதா இல்லைண்ணா நீ நீ நான் எடுக்கிறேன் நீ. ஐயோ நான் இப்ப ஓகே கைஸ், தி ஃபர்ஸ்ட் டிஷ் என்னது? அது மட்டன் மலாய், ஏதோ சூப் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஷார்ட்ஸ், ஏதோ டெடாக்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, கொஞ்சோண்டு எடுங்க. ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் ஷார்ட்ஸ்னால் நீங்கள் வந்து இது நினைச்சது குக்கும்பர் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். வெய் அப்படியெல்லாம் அதை குடிக்கக்கூடாது. என்னடி இது? வாய் கட்டுருச்சா? கொஞ்ச நேரம் இருக்கு, ட்ரை பண்ண. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். பிக்கல்டு வெஜ் சாலட், இது வந்து தாய் கிரீக் சாலட். சாலட்லாம் நான் இப்போ வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கேசர் சாலட். இது வந்து எக் ப்ரோட்டீன் சாலட். நம்ம மெயின் கோர்ஸ் கொண்டோம், பாயில்டு பீனட்ஸ். அடுத்து இதெல்லாம் நம்ம வேணாம் கைஸ். பாயில்டு ஸ்வீட் கார்ன் நமக்கு வேணாம் கைஸ். ஓ கைஸ், மெயின் டிஷ் சாப்பிட்ற வீடியோ இருக்கலான்னு பார்த்தேன்.
சாப்பிட முடியல சுத்தமாக. அதனால வந்து ரெண்டு ரூபா மட்டும் சும்மா சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சு. சரி அதாவது தான் வந்து சாப்பிட்றது வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தேர்ட் செக்டரான டெசர்ட்ஸ்க்கு வந்தாச்சு. அப்போ வளர இருப்பேன் லைட்டாக. பஃபே சிஸ்டமுக்கு வந்து டெசர்ட் இருப்பேன். அப்புறம் வந்து ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து அதுக்கு வேறு ஏதாவது உலக இருப்பேன். லைக் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பேன் வீடியோவில். அதை வந்து கண்டுக்காட்டேன். ஸோ வந்து கடைசியான ஃபைனல் செக்டார் வந்தாச்சு. டெசர்ட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ போயிட்டு டேபிள் போயிட்டு என்னென்ன எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக கேப்சர் பண்ணுற மக்களே, டோன்ட் வரி. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்படி நம்ம கிளம்பிடலாம். இங்கேருந்து அப்படியே போகிற வழியில் முடிஞ்சா விளாக் பண்ண பார்க்குறேன். ஸோ இது வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்வீட் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, வந்து உட்காந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம டெசர்ட்ஸ். இது டெசர்ட்ஸு ஐஸ்கிரீமு, இது எதோ கீர்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது தெரியல பேர். இது வந்து இது பேர் என்ன? கேக்கில் வந்து அப்படியே சாக்லேட் டிப் மாதிரி மக்களே. அப்புறம் இது என்னவோ தெரியல, ஃப்ளவர் மாதிரி ஒன்று இருக்குது. குலாப் ஜாமுன் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெசர்ட்ஸ் தான். எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒன்று அதான் முடிஞ்சு ஃபைனல் வந்து எல்லாம் டெசர்ட்ஸ் தான் சாப்பிட்டுருக்காங்க. இவர் கேலரிஸ் பேர்ன் ஆயிரும், அதனால ஜிம்முக்கு போகிறான், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுருக்கான். சரி வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே போய் அவனுக்கு எட்டவே இல்லை, கேட்டுட்டே இருந்தான் அவன். சாப்பிடவே எதுக்கு ஓடிட்டு இருக்கு. டார்க் சாக்லேட் தான் போல. என்னது சாக்லேட் பட்ஸ் கேக் மாதிரி சின்ன பிள்ளைங்க அப்படிதான். அதான் டார்க் சாக்லேட் தான் போல. பட்ஸ் கேக் இல்லை, கேக் தனியா. செம்ம ஸ்வீட்டு எல்லாத்தையுமே. ஒவ்வொரு ஸ்வீட் சொல்கிறேன், இது வந்து குலாப் ஜாமுன் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அப்போ நம்ம வீட்டில் ஸ்வீட்டா ஏதோ ஜீரா டார்க் ஜீரா போல. இது ஜாகரி தான். ஜாகரி தான். ஜாகரி குலாப் ஜாமுன் தான் சொல்லுங்கள். डेजर्ट भी खत्म. அப்படியே சாப்பிடலாம். இல்லை ஸ்பூன் தான் எடுத்து சாப்பிடலாம். ஆமாம். நாட் குட். எனக்கும் பிடிக்கிறது அப்படியே வச்சிருக்கேன். நல்லா இல்லை, ஒரு மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா ஏதோ டீ பாயாசம் மாதிரி இருக்கு. பாயாசம் ஒரு ராவா இந்த சீனெல்லாம் ஏதோ சர்லாக் மாதிரி இருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சி சாப்பிட கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்குது. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நல்லா இருக்குது. கரெக்டாக இருக்குது. நான் ரெண்டுத்துலேயும் கரெக்டாக இருக்குது. பீட்ரூட் அல்வா சூப்பர். நல்லா இருக்குது பீட்ரூட் அல்வா. ஸ்ட்ராபெரி கேக் சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்கு. இது டேஸ்ட் பண்ணியா? எதுவும் இல்லைம்மா, சில்லுன்னு. இது பாதுஷா ஓமம் ஸ்மெல்லு. இந்த முறுக்கில் போடுவாங்க தெரியுமா, அதை குட்டி குட்டியாக. இது ஃப்ரூட்ஸ் பை நினைக்கிறேன், ஃப்ரூட் பை. எனக்கும் தண்ணி கொஞ்சம் ஃப்ரூட் கஸ்டர்டு ஓகே தான். நாட் ஸோ ரைட். டெசர்ட்டில் வந்துட்டு பைனாப்பிள் சூப் இருக்குது, பைனாப்பிள் கேக் இருக்கும், ப்ரௌனி, பைனாப்பிள் கேக்கு, பீட்ரூட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சுத்தமாக சாப்பிட்டேன். டோன்ட் ட்ரைனா குலோப் ஜாமுன். ஆமாம்,
எல்லாமே ட்ரை பண்ணலாம் கைஸ். காமனாக வந்து எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரை பண்ண வேணாம்னு என்ன கேட்டிங்கன்னா குலாப் ஜாமுன் மாதிரியே இல்லை. அது ஏதோ அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாகரி குலாப் ஜாமுன் சொல்லிட்டு. மெயின் நீங்கள் எதுக்காக வந்தோம்? பர்த்டே ட்ரீட்டுக்காக வந்தோம். கேக் கட்டணும் பர்த்டேக்கு. ஸோ அதனால் கட்டிங் செக்ஷன் வந்தாச்சு. ஓகே மக்களே, விலாகோட எண்டிங் கொண்டாச்சு. ஸோ வந்து மம்மியோட பர்த்டே விலாக் முடிஞ்சிருச்சு. அண்ணே எப்படி இருந்தது பர்த்டே? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா முடியாது. போன வருஷம் பர்த்டேவும் ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு அழுவ வச்சு வந்தது. இந்த வருஷம் பர்த்டேவும் சஸ்பென்ஸா வந்து என்ன ரொம்ப மனசுக்கு சந்தோஷப்படுத்திட்டாங்க. வந்து அப்புறம் இங்கெல்லாம் புதுசா ஆமா வெளியில எல்லாம் வந்ததா ரொம்ப மியூசிக் எல்லாம் போட்டு மறக்க முடியாத பர்த்டே இந்த வருஷம் எனக்கு. சூப்பர். ஸோ முடிஞ்சு சாப்பாடுனா சரியான வயிறு ரொம்ப சாப்பாடு பண்ணல. ஆக்சுவலாக இன்னைக்கு ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு பின்னாடி இருக்கும் பட் ஆனால் அது வந்து உள்டால தெரியும். அங்கே போர்டு தருதா? உள்டால தருது. ஆக்சுவலாக அது வந்து நாகார்ஜுனா ஹோட்டல். எது நாகார்ஜுனாவா? இதை பார்த்தவொடனே அந்த மீன் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ கைஸ் ஹவ் என்ஜாய்ட். நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கு சாப்பாடு. ஆனால் அந்த ரேட்டுக்கு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பிடிங்களா? இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக ஃபீல் ஆகலை. ஜாஸ்தி லைக் குவான்டிட்டி நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். பட் ஆனாலும் வந்து உப்பு காரம் இது எல்லாமே கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி பர்சன்ஸ் வந்து ஆப்வியஸாக பெர்ஸ்பெக்டிவ் மாறலாம். ஸோ எனக்கு தெரியல. பட் எனக்கு சரியான உப்பு சரியான காரமாக இருந்துச்சு. நாட் ஓகேன்னு சொல்லலாம். பட் டெசர்ட் வந்து நல்லா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில டெசர்ட்ஸ் மட்டும். பட் ஆனால் எல்லா டெசர்ட்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே கைஸ், பில் தேடினேன். பில்லு எங்கே கீழே விழுந்துருச்சு போல. பில்லு காரம் சாப்பிட்டோம். ஃபைனலில் வீடியோ எண்டப்போ வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே 5 பேர் வந்தோம். நான், ஒய்ஃபு, தம்பி, அம்மா, அப்புறம் வந்து அத்தை. Salty. I don't like the food only. Bro, I really enjoy. அப்படிதான் கொஞ்சம் லைட்டாக பைத்தியம். ஸோ சாப்பிட்டோம். பில் 5 பேருக்கு வந்தோம். 5 பேருக்கு பில் வந்து 4200. 4200க்கு ஒர்த்தா? நீங்கள் நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே காட்டினேன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. மெயின் கோர்ஸில் இருந்து என்னென்ன எடுத்து வச்சாங்க, என்னென்ன இருந்தது எல்லாம் பாருங்கள். ஒர்த்தா இருந்தால் ஓகே, ஒர்த்தா இல்லைனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ காசு கொடுத்து நான் அம்மா பர்த்டே சரி ஓகே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் அப்படின்றதுனால எனக்கு பெருசாக மனசு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே பெருசாக தெரியல. பட் ஆனால் வந்து நம்ம நார்மலாக வந்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப கடுப்பாக இருக்கும் அவ்வளோலாம் கொடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். வந்து சாப்பிட்றதா ட்ரை பண்ணுங்க. என்ன பாட்டி நம்ம சொன்னோம்? Hi guys, welcome to Roderick channel. I want to tell something about this. The food was really not good. Some food are good. I can say desserts are good, and I don't like the what is it? Fish and muyel. Yeah, that is very bad, bro. Shit, bro. I don't like this. Full salty. I really. ஓகே, அவர் ரிவ்யூவர். அவர் வந்து இஸ் ஃப்ரம் அப்ராட். ஸோ அதனால தான் அப்படி தான் பேசுவார் அவர். அதாவது Yeah, of course I'm from abroad only, bro.
லைட்டா கொஞ்சம் ஆனா வழ வழ ப்ரோ எனக்கு கொஞ்சம் போஸ்ட் சொல்லுங்க ப்ரோ ஏதாவது சொல்ற போறேன் ப்ரோ லைட்டா கொஞ்சம் வழ வழ மட்டும் வச்சு I really miss the words, Jack Daniel bottle. ஏய் யாரா இவன் சரி கைஸ் கேப் வரும்னு நினைக்கிறேன் வந்துருச்சுன்னா ஏய் பாப்பா கேப் கார வந்து ஃபோன் அடிக்க போறான் டி ஃபோன் அடி ஓகே गाइस ஃபோன் எடுத்து போடி கை எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் குடிச்சா போதையில இருந்திருக்கான் பார்த்துருப்பீங்க இங்க எல்லாம் சாப்பிட்டு மந்தமா இருக்காங்க சரி மக்களே ஏய் 11 நிமிஷம் ஆகும் வர பேசுங்க நாங்களும் இந்த vlog-ஐ வந்து இத்துடன் கூட விடைபெற்றுக் கொள்கிறோம் லைவ்ல வர மாதிரியே வருது இந்த vlog-ஐ வந்து இங்க வந்து முடிச்சுக் கொள்கிறேன் ஸோ உங்களை எல்லாருமே அடுத்த vlog-ஐ சந்திக்கிறோம் until then it's bye from me and Roderick. Bye bye. See you guys. See you in the live. Okay guys.